ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். இன்னைக்கு மட்டன் மூளை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூளையை சுத்தம் பண்ணிக்கலாம். மூளையில் இருக்க அந்த சிவப்பு தோல் பகுதியை நம்ம நீக்கிடலாம். அதை மெதுவாக அப்படி பிரித்து விட்டு இப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி அது பிரிஞ்சு அழகாக வந்துடும். அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை எடுத்துட்டிங்கன்னா தான் அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மூளையோட எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடணும். மூளை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மூளையை க்ளீன் பண்ணியாச்சு. கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருங்க. தேங்காய்ச்சில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு பொரியவும் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டுருங்க. இந்த கிரேவி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூளையை போட்டுடலாம். மூளையை நீங்கள் முழுசாக வேணும்னா கொஞ்சமாக கொத்தி விட்டுக்கோங்க. இல்லை அந்த மூளையோட இது தெரியக்கூடாதுன்னா ஃபுல்லாகவே நம்ம கொத்தி விட்டுறலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லே கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக வேணும்னா இப்படி கொத்தி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நல்லா மூளை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.